ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக மீஷோலேருந்து இந்த ஒரு ஆர்கனைசர் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பதிலாக தான் இதை வாங்கினேன். எல்லாமே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நிறைய வச்சுருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் தான் வாங்கியிருக்கேன். இதில் எப்படி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேலேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன ஸ்டாண்டு, இது ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்குது. அந்த ஸ்டாண்டை வச்சு அது மேலே போட்டு இந்த குட்டி டப்பாவில் பார்த்திங்கன்னா குங்குமம் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சந்தனம் டப்பாவும் இங்கேயே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு பேக்கெட்டும் வச்சுருக்கேன். இது கீழே பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் டப்பா, அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஐலைனர் அது மாதிரி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஆயில் டப்பாவும் ஒன்று வச்சுருக்கேன். இப்போதைக்கு கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சீப்பு, அது பேன் சீப்பு எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஒரு சின்ன க்ரீம், முகத்துக்கு பூசுகிற க்ரீமும் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பவுடரும் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் ஹேர் பேண்டு எல்லாமே அதில் போட்டு வச்சுருவேன். பின்னாடி இருக்கிற பாக்ஸில் வாட்சஸ் எல்லாமே அதில் வச்சுருக்கேன். பழைய வாட்ச் எல்லாமே இதில் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பொட்டு பேக்கெட்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இதெல்லாம் அப்போது வாங்கின பாக்ஸஸ் தான் 10 ரூபா கடையில். இதில் பார்த்திங்கன்னா கிளிப்பு, ஸ்லைடு பின்ன அந்த வெரைட்டிஸ் எல்லாமே இதில் வச்சுருவேன். அப்போ தான் நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்தோம்னா அதில் என்ன இருக்குதுன்னு தெரியும். இன்னுமே பார்த்திங்கன்னா சாரீ பின்ஸ் அது எல்லாமே இங்கே இருக்கும். தலைக்கு வைக்கிற கிளிப்ஸு, ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஒரு பாக்ஸ் அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி தான் இருந்தது. கீழே ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். இந்த பாக்ஸில் சாரீ பின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். யூஸ் பண்ணுற பின்ஸ் தான் எல்லாமே. அதுக்கு அடுத்தது சேஃப்டி பின்ஸ் எல்லாமே அந்த பாக்ஸில் இருக்கும். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஊசி, நூல், அதுக்கப்புறமா இந்த குட்டி டப்பாவில் பார்த்திங்கன்னா தேவைப்படுற அந்த பட்டன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பெரிய பாக்ஸ் இதை ஒரு ஆர்கனைசர் தான். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேலே மணி எல்லாமே வச்சுருந்தேன். அதுக்கு அடுத்தது கீழே எல்லாத்துமே பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் தான் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நாளாக வாங்கி வச்ச கலெக்ஷன்ஸ் தான். இந்த மணியெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா ஊருக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தாங்க. யூஸ் பண்ணவே இல்லை, அதை அப்படியே தான் வச்சுருக்கேன். இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற மணியெல்லாம் பார்த்திங்கன்னா பாப்பாக்காக வாங்கினது. இப்போ எல்லாம் அவங்க போடுறதே இல்லை, அதுக்காக அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்கிற பாக்ஸ் தான். இந்த பாக்ஸில் என்ன வச்சுருப்பேன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசாக வாங்கின ஐட்டம்ஸ் தான். எல்லாமே யூஸ் பண்ணாதது எல்லாமே இதில் வச்சுருப்பேன். புது கிளிப்ஸு, அதுக்கப்புறமா குட்டி குட்டி அந்த ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருப்பேன். ஒன்று தொலைஞ்சு போயிடுச்சுன்னா ஒன்று எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இதில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா ஸ்லைடு பின்னு எல்லாமே இதில் இருக்கும், புதுசாக வாங்கினது எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.